8 வயது சிறுவனான பீட்டர் அவனுடைய பள்ளிக்கூடத்துல அவன சுத்தி இருக்க எல்லாராலயும் கேலி பண்ணப்படுறான். அவனுடைய ஆறுதலா யாருமே இல்ல, அவனுடைய பெற்றோர்கள் உட்பட. திடீர்னு ஒரு நாள் அவனுடைய பெட்ரூம்ல இருந்து யாரோ சுவர தட்டுற சத்தம் கேட்குது. பயந்து அத பத்தி அவனுடைய அப்பா அம்மாட்ட சொல்ல, அவங்க அவன் சொன்னத அவனுடைய கற்பனைன்னு சொல்லி நிராகரிச்சுடுறாங்க. நாள்கள் கடந்து பீட்டர் சுவர்ல இருந்து வர அந்த குரலோட பேசத் தொடங்கி, பீட்டர் பெற்றோர பத்தி அந்த குரல் குறிப்பிட்ட சில விஷயங்கள நெனச்சு பீட்டர் கவலைப்படத் தொடங்குறான். குரல் சொன்ன விஷயங்கள் பீட்டர் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, தன்னுடைய அப்பா, அம்மா அவன்ட்ட இருந்து ஏதோ ஒரு பெரிய உண்மைய மறைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறான். யார் சொல்றத பீட்டர் நம்ப போறான்? குரல் சொல்றத கேட்டு அப்பா, அம்மாவையே கொலை பண்ண போறானா? இல்ல அப்பா, அம்மாவ நம்ப போறானா? இந்த வாரம் காப்வெப் மூவி ரீகேப் மூலியமா அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாலோவின் வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி 8 வயது சிறுவனான பீட்டர் அவனுடைய ரூம் வாலை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு எழுந்து பார்க்கறான். பயந்து போய் அவனுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டு என்னன்னு பார்க்க சொல்ல, அவங்களுக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்காத பட்சத்துல அது அவனுடைய கற்பனைன்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க. அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் அத்தனையையும் கட்டுப்படுத்துற எமோஷனா சப்போர்ட்டும் கொடுக்காத அம்மா அப்பா தான் கேரலும் மார்க்கும். பீட்டர் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட ஒரு பையன். அதனாலேயே அவனுடைய ஸ்கூல்ல மத்த பசங்களால அடிக்கடி புள்ளி பண்ணப்பட்டான். அவனுடைய கிளாஸுக்கு தற்காலிகமா சப்ஸ்டியூட் டீச்சரா வந்திருந்தவங்க தான் மிஸ் டிவைன். வந்த முதல் நாளே பீட்டர் உடைய நிலையையும் தனிமைக்கான காரணத்தையும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. மிஸ் டிவைனோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய சிலந்தி பூச்சியை பார்த்து பயப்படுறான். மிஸ் டிவைன் தான் அந்த சிலந்தி பூச்சியை வெளியேற்ற அவனுக்கு உதவி செய்யறாங்க. ஹாலோவீனுக்கு எந்த காஸ்டியூம் போடட்டும்னு பீட்டர் அவங்க அம்மா அப்பாட்ட நைட்டு சாப்பிடும் போது கேக்குறான். அவங்க அம்மா ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீ அதுல கலந்துக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பீட்டர் ஏன் அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இதே தெருவுல ஒரு வீட்ல இருந்த சின்ன பொண்ணு ஹாலோவின் அன்னைக்கு ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு போய் காணாம போயிட்டா. இன்னைக்கு வரைக்கும் அவ கிடைக்கவே இல்ல. அதனாலதான் நீயும் போக வேணாம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு மார்க். மறுபடி அன்னைக்கு இரவும் அவனுடைய அறை சுவரில் இருந்து ஒரு சத்தம் வர அவன் கத்தி அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்றான். முன்ன போலவே அவங்க வரும்போது மட்டும் அந்த சத்தம் கேட்கல. இது பழைய வீடுன்றதுனால எலி எழுப்புற சத்தம் இருக்கும். இதுக்கு நாளைக்கு காலையில ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் காலையில பீட்டரை கூட்டிட்டு ஸ்டோர் ரூம் போய் எலிய கொல்ற மருந்தை எடுத்து பீட்டர் ரூமுக்கு போற வழியில போடுறாரு. அந்த மருந்து சின்னமன், அதாவது லவங்கப்பட்ட வாடை அடிக்குது. ஸ்கூல்ல எல்லா குழந்தைகள்ட்டையும் ஹாலோவின் சம்பந்தமா ஒரு படம் வரைய சொல்றாங்க. பீட்டர் அவனை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு ஹெல்ப் மீன்னு குறிப்பிட்டு இருந்தான். அதை கவனிச்ச மிஸ் டிவைன் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய வரைபடத்தை எடுத்துட்டு அவனுடைய வீட்டுக்கே போய் அவங்க அம்மாவை சந்திக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்து கோவப்பட்ட கேரல் உணர்ச்சிகள் எதையுமே மிஸ் டிவைன்ட்ட வெளிக்காட்டாம அவனுக்கு கற்பனை திறன் அதிகமா இருக்கு, அதன் வெளிப்பாடுகள் தான் இந்த வரைபடம், மத்தபடி அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு மிஸ் டிவைனை வீட்டுக்குள்ளார கூட அனுமதிக்காம வெளியே அனுப்பி கதவை சாத்திடுறாங்க. அதே படத்தை பீட்டர்கிட்ட காமிச்சு எதுக்கு அந்நியரோட உதவி கேட்கிற பீட்டர் அப்படின்னு திட்டுறாங்க. பீட்டரோ உதவி கேட்டது நான் இல்ல அது அப்படின்னு சொல்ல, ஆனா அது கேரலுக்கு கேட்கல. போக போக பீட்டருடைய ரூம்ல யாரோ பேசுற குரல் கேட்குது. யாரோ இங்க இருக்காங்க பேசுறாங்கன்னு சொன்னா கூட அம்மா அப்பா நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்த பீட்டர் அவனுடைய தனிமையை போக்க அவனே அந்த குரலோட பேச தொடங்குறான். ஸ்கூல்ல ஹாலோவின்காக பம்கினை ஒவ்வொரு கிட்ஸுக்கும் கொடுத்து பெயிண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ மிஸ் டிவைன் பீட்டரை உற்சாகம் படுத்தும் விதத்துல அவன் பக்கத்துல போய் பெயிண்ட் பண்ணிருக்கிறதுலயே அவனுடையதுதான் ரொம்ப அழகா இருக்குன்னு ரகசியமா போய் சொல்றாங்க. அதையும் ஒட்டு கேட்கிறான் பிரையன். பீட்டர் மேல பொறாம கோவம் எல்லாம் கொண்டு இருந்து அவனை ஒவ்வொரு முறையும் இம்சை செய்யற ஒருத்தன் தான் பிரையன். மிஸ் டிவைன் சொன்னதை பிரையன் ஒட்டு கேட்டு அவங்க பீட்டருக்கு சொன்னதை ஏத்துக்க முடியாம பரிசு கிடைச்ச பீட்டருடைய பம்கின்ன உடைச்சிட்றான் பிரையன். அதை நினைச்சு பீட்டர் ராத்திரி முழுக்க அழுறான். அதை கேட்ட அந்த குரல் அவனுக்கு ராத்திரி ஒரு அறிவுரை சொல்லுது. நீ அவனை எதிர்த்து நில்லு, அவனுக்கு நீ யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்லி அவனை தூண்டி விடுது. மறுநாள் வகுப்பறையில பிரையனை அவங்க அம்மா கூட்டி வந்து பீட்டர்ட்ட மன்னிப்பு கேட்க வச்சு புதுசா பம்கினையும் வாங்கி கொடுத்து பீட்டர்ட்ட கொடுக்க சொல்லி சொல்றாங்க. பிரையன் அதை விருப்பமே இல்லாம செய்யறான். இதெல்லாம் செஞ்சும் பீட்டருக்கு அவன் மேல கோபம் தீரவே இல்ல. அந்த குரல் ராத்திரி சொன்ன விஷயங்களை நினைச்சு நினைச்சு பாக்குறான். அவன் உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி ஏதாவது செய் அப்படின்ற வார்த்தைகளை மறுபடி பீட்டர் ரீகால் பண்ணிட்டே பிரையனை மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி விட்டுடுறான். அதுல பிரையனுடைய எலும்பெல்லாம் உடைஞ்சு ரொம்ப மோசமா அவனுக்கு அடிபடுது. பீட்டருடைய இந்த செயலுக்காக அவனை ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றிடுறாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு பீட்டர் மேல அவனுடைய அம்மா அப்பா பயங்கர கோவம் அடைஞ்சு அவனுக்கு தண்டனையா அவனை அண்டர் கிரவுண்ட்ல இருக்க இருட்டறையில போட்டு பூட்டிடுறாங்க. அந்த இடத்துல பீட்டர் ஒரு குழிய பாக்குறான். அத ஒரு தட்டியால மூடி இருக்காங்க. மிஸ் டிவைன் பீட்டருடைய வீட்டுக்கு முதல் முறையா போகும்போதே ஒழுங்கா அவங்கள்ட்ட பேசாம அவங்கள பாதியோட வெளியேற்றிய பீட்டருடைய அம்மா கேரள நினைச்சு
பெற்றோர்களால பீட்டருக்கு எதுவும் சிரமம் ஏற்படுதான்னு தெரிஞ்சுக்க, பீட்டருடைய டெஸ்ட் பேப்பர எடுத்து, அதுல அவங்க நம்பர் எழுதி, டெஸ்ட் பேப்பர கொடுக்க தான் வந்தேன்றத காரணமா சொல்லி, மறுபடியும் பீட்டர பாக்க அவனுடைய வீட்டுக்கு வராங்க. மிஸ் டிவைன வீட்டுக்குள்ளார அனுமதிக்க யோசிச்சாங்க கேரல். இருந்தும் மார்க் மிஸ் டிவைன வீட்டுக்குள்ளார கூட்டி போறாரு. மார்க் கையெல்லாம் ரத்தமா இருக்கு. கேட்டா வேலை செய்யும்போது ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாரு. அத பார்த்து இன்னும் பதட்டமான மிஸ் டிவைன் பீட்டர பத்தி கேள்வியா கேட்கறாங்க. கேரலோ, "நீங்க இப்போ என் பையனுடைய கிளாஸ் டீச்சர் கூட இல்ல. அப்புறம் எதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்து பீட்டர பத்தி விசாரிக்கிறீங்கன்னு?" கேட்க, மிஸ் டிவைன் வந்ததுக்கான உண்மையான காரணத்த சொல்லிடுறாங்க. இது மாதிரி உங்களுக்கு மத்தியில பீட்டர் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்ல, கேரல் பயங்கரமா கோவப்பட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க. அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்த அதே ரூம் உடைய அண்டர் கிரவுண்ட்ல தான் பீட்டரையும் போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. மிஸ் டிவைன் வந்திருக்காங்கன்னு அவங்க குரல வச்சு தெரிஞ்சுக்கிட்ட பீட்டர் கதவை பயங்கரமா தட்டுறான். ஆனா வெளியே ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா அவன் தட்டுன அதே நேரத்துல தான் அவங்க வீட்டு வாஷிங் மிஷினும் ஓடிட்டு இருந்துச்சு ரொம்ப சத்தமா. மார்க் மிஸ் டிவைன்ட்ட சண்டை வேணாம் ப்ளீஸ் கிளம்புங்கன்னு சொல்ல, மிஸ் டிவைன் கரெக்டா வீட்டை விட்டு புறப்படும் போது ஓடிட்டு இருந்த வாஷிங் மிஷின் நின்னு போயிடுது. ஒரு மாதிரி நிசப்தமான இருந்த நிலையில பீட்டர் கதவை தட்டுற சத்தம் மட்டும் தனியா கேட்க, மிஸ் டிவைன் உடனே திரும்பி என்ன சத்தம்னு கேட்கறாங்க. மார்க்கோ வாஷிங் மிஷின்ல இருந்து வர சத்தம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு மிஸ் டிவைனை வெளியே அனுப்பிடுறாரு. அன்னைக்கு சாயந்தரம் பீட்டரை அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுடைய பனிஷ்மெண்ட் டைம் முடிஞ்சிட்டதுனால. இனிமே பீட்டரை வேற ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பதிலா கேரல்லே ஹோம் டீச்சிங் பண்ண போறதா சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி அவன் அந்த குரல்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அது ஒரு உண்மையை அவன்கிட்ட சொல்லுச்சு. அவனுக்கு கேட்கிற குரல் தான் பீட்டருடைய உண்மையான அக்கானும் அவளுடைய பேர் சாரானும் சொல்லுது. சாரா பிறந்ததுல இருந்து அவளை ஒதுக்கி வச்சிட்டதாவும், அவ வேணான்னு மார்க் கேரல் முடிவெடுத்துட்டதாவும், அம்மா அப்பா தீங்கு செய்யறவங்க அப்படின்னும் கூட சாரா சொல்லுச்சு. அதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு தூங்கும்போது பீட்டருடைய அம்மா அப்பா பேயா வந்து அவனை கொல்ற மாதிரி கனவு கண்டு கத்தி மூச்சு வாங்கி கனவுல இருந்து காலையில எழுந்திருக்கிறான். மறுநாள் ராத்திரி சாரா அவளை பத்தி இன்னும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறா. சாராவை கொலை செய்ய மார்க் கேரல் முயற்சி செஞ்சதாவும், ஒரு கட்டத்துக்கு மேல முடியாதனால அவளை சுவர்களுக்கு நடுவுல போட்டு அடைச்சு வச்சிட்டதாவும் சொல்றா. அத நம்பாத பீட்டர், "இல்ல அம்மா அப்பா ஒருபோதும் யாரையும் கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாரா, "அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்காங்க பீட்டர். நம்பலைன்னா நீ போய் நாளைக்கு தோட்டத்துல தேடி பாரு" அப்படின்னு சொல்றா. சாரா சொன்ன மாதிரியே பீட்டரும் அங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து தோட்டத்துக்கு போய் தோண்டி பார்க்கறான். சாரா சொன்ன மாதிரியே அங்க சின்ன குழந்தையோட மண்டையோட கண்டுபிடிக்கிறான். அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சில வினாடிகள்லயே பீட்டர் தோட்டத்துல இருக்கிறத அவங்க அம்மா ஜன்னல் வழியா பார்த்துட்டு அவன் மேல கோவம் அடைஞ்சு அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க வர்றதுக்குள்ளார வேக வேகமா பீட்டர் ஓடு மேல மண்ணு போட்டு மூடுறான். அவங்க அம்மா கீழே வந்து நிக்கும் போது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு, "ஹாலோவின் காஸ்டியூம் தான் போட அனுமதிக்கல. அட்லீஸ்ட் பம்கினையாவது செதுக்கலான்னு தான் பம்கினை எடுக்க வந்தேன்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இருந்தாலும் பீட்டர் சொல்றத நம்பாம அவனை சந்தேகத்தோட பார்த்துட்டு போறாங்க அவங்க அம்மா கேரோல். சாரா சொன்னது போலவே இருந்ததுக்கும் அவங்க அம்மா அப்பா அவளுக்கு செஞ்ச காரியத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு அழுறான் பீட்டர். அப்போதான் சாரா, சில வருஷத்துக்கு முன்னாடி ஹாலோவின் அன்னைக்கு கேரல் மார்க் சாராவை வீட்டுக்குள்ளார அடைச்சு வைக்க முடிவு பண்ணதாவும், அன்னைக்கு ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு கேண்டீஸ் வாங்க சின்ன பொண்ணு ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததாவும் சொல்றா. அடைச்சு வச்சிருந்த சாராக்கு அந்த குட்டி பொண்ணு உதவ முயற்சி செஞ்சதுனால அவள அம்மா அப்பா கொன்னுட்டதாவும் சொல்றா. அந்த பொண்ணுடைய சடலத்தை தான் தோட்டத்துல மார்க் கேரல் மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்றா. "உன்னையும் அடுத்து வால்ல அடைச்சு வச்சிருவாங்க. என்ன பண்றது பீட்டர்?" அப்படின்னு கேட்க, பீட்டர், "நமக்கு உதவி பண்ண ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லி மிஸ் டிவைன் கொடுத்துட்டு போன டெஸ்ட் பேப்பர்ல அவங்க குறிப்பிட்டு இருந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்றேன். அவங்க அம்மா பாத்திரக்கூடாதுன்னு பயந்துட்டே. மிஸ் டிவைனுக்கு கால் பண்ணி, "மிஸ் டிவைன், ஐ நீட் யுவர் ஹெல்ப்" அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அவங்க அம்மா அவன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. கேரல் பீட்டரை தரன்னு இழுத்துட்டு போய் அவன் ரூம்ல அடைக்க, அப்போதான் அந்த வால்ல இருந்த ஸ்டிக்கரை எடுத்து விட்டு ஓட்ட வழியா பீட்டர் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான்றத கண்டுபிடிச்சு திகைத்து போறாங்க. "அவ உன்கிட்ட என்ன சொன்னா பீட்டர்?" அப்படின்னு கேட்க, பீட்டர் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறான். அத நினைச்சு இன்னும் திகைத்து போறாங்க. கேரல், "இனி நடக்க இருக்கும் எல்லா காரியத்துக்கும் நீதான் காரணம் பீட்டர். உங்க அப்பா வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கேரல் பயந்துட்டே போய் அவங்க ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. மார்க் வந்த பிறகு நடந்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சாரா பீட்டர்ட்ட, அவங்க உண்மையை தெரிஞ்ச உன்னைய தான் அடுத்து கொள்ள திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, பீட்டர் அவங்களையும் ஹால்ல பார்த்துட்டு அவங்க வர்றதுக்குள்ளார அவனுடைய ரூம்க்கு ஓடி போய் படுத்துடுறான். மறுநாள் காலையில பீட்டர அவங்க அப்பா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் தோட்டத்தை தோண்ட சொல்றாரு. எதுக்குன்னா, இங்க அழுகி போன பம்கின் எல்லாம் புதைச்சு வைக்கிறதுக்காக. அவங்க சொன்னதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரியும், அவனை சாரா சொன்ன மாதிரி கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறான் பீட்டர். ஒரு வழியா ஹாலோவின் வந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரி வீட்டுல இருக்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பீட்டரை தவிர. மார்க் கேரல்ட்ட, "என்ன நீ இன்னைக்கு செஞ்ச டின்னர் கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்குன்னு" சொல்ல, கேரல் சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஆமா, சின்னமன் ஸ்மெல் வருதுன்னு" சொல்றா. மார்க் திகைச்சு போறாரு. வெளிய ஸ்டோர் ரூம் கதவு சாத்தாம காத்துக்கு அடிச்சிட்டு இருக்க சத்தம் வேற கேக்குது. இவனோ சாப்பாடு சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கான்.
மார்க் கன்ஃபார்மா பீட்டர் எலி மருந்த சாப்பாட்டுல கலந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ணன்னு சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்க, நீங்க என் அக்காவை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்றான். கேரல்ட்ட சொல்லி உடனடியா 911க்கு அதாவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண சொல்றாரு. பீட்டர் ஃபோன் கேபிள்ஸையும் கட் பண்ணி வச்சிருந்தான். எலி மருந்த சாப்பிட்டதோட விளைவா மார்க் ரத்த வாந்தி எடுத்து அவன் கண் முன்னாடியே இறந்து போறாரு. பீட்டர் செஞ்ச காரியத்துக்கு கேரல் கத்தி எடுத்துட்டு பீட்டரை மாடிப்படி ஏறி துரத்துறாங்க. ஆனா ரத்த வாந்தியை எடுத்த பிறகு படியில இருந்து பீட்டர் தள்ளி விட்டுடுறான். கேரல் வச்சிருந்த கத்தியால அவங்களே குத்திட்டு கீழே விழுந்துடுறாங்க. இறந்துட்டாங்களான்னு பீட்டர் பக்கத்துல போய் செக் பண்றான். அப்ப கூட கேரல் கடைசி வார்த்தையா அவளை வெளியே விட்டுறாத பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. பீட்டருக்கு தன்னுடைய அப்பா அம்மாவை கொன்னுட்டோமேன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம வேக வேகமா கேரல்ட்ட இருந்து சாவி எடுத்துட்டு சாரா சொன்ன மாதிரியே வால் கிளாக்க நகர்த்தி அந்த சின்ன கதவை திறந்து விடுறான். இதுவரை சின்ன பொண்ணு குரலை கேட்டுட்டு இருந்த பீட்டர் முதல் முறையா அந்த துஷ்ட உருவத்துடைய கொடூர குரல் சிரிப்பை கேட்டான். அதனுடைய சிரிப்பு சத்தத்தை கேட்டு பயந்து போய் அவனுடைய அறைக்குள்ளர போய் கதவை சாத்திக்கிறான். அது அவனை பின்துரத்திட்டு அவனுடைய ரூம் கதவை திறக்க முயற்சி செய்து அது பார்க்கவே அருவருப்பா சிதைந்த உயிரினமா தோன்றுச்சு. உடம்பு முழுக்க சிலந்தியோட ரொம்ப நீளமான முடிய கொண்டு எலும்புக்கூடு போன்ற கைகளோட பார்க்கவே கொடூரமா இருந்துச்சு. பீட்டர்ட்ட உண்மையா ஒரு விஷயத்த சாரா மறுபடியும் பகிர்ந்துக்குது. பிறக்கும் போதே அது அப்படிப்பட்ட ஒரு உருவத்துல தான் பிறந்ததாகவும் பார்க்க கொடூரமா இருந்ததுனால கேரலும் மார்க்கும் அவளை எப்பயுமே அறைக்குள்ளார போட்டு அடைச்சு வச்சிருந்ததா சொல்றா. அங்க அந்த அறைக்குள்ளார எப்பயுமே இருள்ல இருந்து சிலந்திகளோட பரிதாபமான வாழ்க்கைய வாழ்ந்து என்னைய ஒரு காட்டு மிராண்டியா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா பீட்டர் பிறந்த பிறகு அவன மார்க் கேரல் கொண்டாடினதாவும் உன்னால சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்த மாதிரி என்னால வாழ முடியாம எப்ப மாத்திட்டாங்களோ அப்பவே உன்னை கொல்லணும்னு முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கு முதல்ல உன்னை இன்வசம் படுத்திக்க தான் உன் கையால அப்பா அம்மாவை கொலை செய்ய வச்சேன். இதெல்லாம் சொல்லிட்டு அம்மா அப்பாவை கொல்லும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு பீட்டர் அப்படின்னு கொடூர குரல்ல சிரிச்சுட்டே கேட்கும் போதுதான் வேற லெவல் டைமிங்ல வீட்டுக்கு வந்து நின்னா பிரையன். ஸ்கூல்ல பீட்டர் பிரையனை தள்ளிவிட்டு அவனுடைய கால் உடைஞ்சதுக்கு பழி வாங்குறதுக்காக பிரையன் அவனுடைய கசின் பிரதர்ஸை கூட்டிட்டு பீட்டர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வாசல்ன்னு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அவனை வெளியே வர சொன்னான். ஆனா வீட்டு கதவு தன்னால திறக்க இந்த பசங்க 4 பேரும் உள்ளார வராங்க. பீட்டரை தேடிட்டு இருந்த இவங்க 4 பேரையும் ஒவ்வொருத்தனையா கொடூரமா போட்டு தள்ளுச்சு சாரா. எல்லாரையும் கொன்ன பிறகு மறுபடியும் பீட்டர்ட்ட வந்து சேர்ந்துச்சு. அந்த நேரத்துல வேற ஒருத்தவங்க தெய்வம் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க தான் மிஸ் டிவைன். சாராவுடைய அடுத்த டார்கெட் மிஸ் டிவைன் தான். வீட்டுல 6 உடல்கள் சிதைந்து கிடக்கிறத பார்த்துட்டு பீட்டரை தேடுறாங்க. அவன் உயிரோட இருக்கான்றத அவனுடைய குரல்ல வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு சாராவை அடைச்சு வச்சிருந்த அதே இடத்துல சாரா அடைச்சு வச்ச பீட்டரை மீட்டு சாராவோட போராடி வெளியே கூட்டிட்டு போற நேரத்துல சாரா வேகமா பீட்டருடைய முடிய பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ளார தூக்கி போட்டுடுது. மிஸ் டிவைன் மறுபடியும் கதவை உடைச்சிட்டு உள்ளர வராங்க. பீட்டரை கொல்ல சாரா கிட்ட நெருங்கின சமயத்துல மிஸ் டிவைன் வீட்டுக்குள்ளார பீட்டர் இருந்த இடம் தேடி வர அவங்கள தேடி சாரா வரும்போது பாதாளத்துல இருந்த பீட்டர் சாராவுடைய நீல முடிய பிடிச்சி இழுத்து மேல வந்து அவளை உள்ளார தள்ளி விட்டு கண்ணிமைக்கும் நேரத்துல அண்டர் கிரவுண்ட பூட்டிடுறாங்க. அப்போதான் பீட்டரை பார்த்து சாரா, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறியா பீட்டர்? உன்னை ஒவ்வொரு நாளும் துரத்துவேன். உன்னுடைய நிம்மதிய உன்னுடைய உறக்கத்தை கெடுப்பேன் அப்படின்னு சாரா சொல்றா.